Hi 12th standard students. பயோ குரூப் எடுத்துட்டு நம்ம வந்துட்டு பயாலஜி படிக்கிறதா இல்லை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணுறதா இல்லை நான் மேக்ஸ் பார்க்குறதா எல்லாமே அரைகுறையா இருக்கு. பப்ளிக் எக்ஸாம் வர இன்னும் 30 நாள் இருக்கு. ஸோ நான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கலாம் அப்படின்னு நினைச்சா பயாலஜி அப்பா ஏகப்பட்ட சாப்டர்ஸ் இருக்கு. என்னோட மேக்ஸ் என்ன பண்றதுனே தெரியாம ரொம்ப ஒரு பரிதாபமான சுச்சுவேஷன்லாம் நம்ம இருக்கோம். ஸோ உங்களுடைய இந்த டென்ஷனை ரொம்ப கம்மி பண்ற மாதிரி பயாலஜியை எப்படி படிக்கணும் and அதுக்கு தேவையான எல்லா பிடிஎஃப்பும் நான் கொடுக்க ரெடியா இருக்கேன். ஸோ ஜஸ்ட் தட் ஒரு நெக்ஸ்ட் 5 minutes கொடுக்கக்கூடிய இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மட்டும் தெளிவாக கேட்டுட்டு நீங்க படிக்க ஆரம்பிங்க. தாராளமா நான் வந்துட்டு 20-30 தான் வாங்குறேன் மேம், 100K இல்ல வந்து நான் 70 out of 70 கண்டிப்பா வாங்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. ஸோ எல்லாத்துக்குமே கரெக்டா நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த மார்க்கை வாங்குறதுக்கான ஒரு பக்காவான பிளானோட வந்திருக்கேன். ஸோ நான் விருதுலா ஃப்ரம் 100 Learning. முதல்ல ப்ளூ பிரிண்ட். ஸோ ப்ளூ பிரிண்ட்ல என்ன நம்ம பார்க்கணும், ஒரு சாப்டர்லயும் இதுக்கு முன்னாடி ஓகே இந்த சாப்டர் நான் படிச்சுனா 10 மார்க் கேரண்டிப்பா, இந்த சாப்டர் படிச்சுட்டா 5 மார்க் கேரண்டி, 1 மார்க் வந்துடும், 2 மார்க் வந்துடும், 3 மார்க் வந்துடும், 5 மார்க்ஸ் வந்துடும். ஸோ இந்த ப்ளூ பிரிண்ட்டை வந்து ஆல்ரெடி உங்களுக்கு இப்படி ஒரு அழகா ஒரு வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது கீழேயே லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு குட்டி ஐடியா கொடுக்கும் எந்தெந்த சாப்டர்ஸ்ல நம்ம எவ்வளோ மார்க் வாங்க முடியும் அப்படின்னு. ஆனால் என்னால் எது படிக்க முடியும் அப்படிங்கிறது தெரியணுமா இல்லையா? ஸோ அதுக்கு தான் இங்கே இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு படிக்க ஆரம்பிக்க போறேன் பயாலஜி. இல்லை நான் எதுவுமே படிக்கல, என்ன கேட்டகரியில இருந்தாலும் ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டிய சாப்டர் பாட்னியில் ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து ஈவன் தமிழ் மீடியம் அண்ட் பியோர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி இதே தான். பியோர் சயின்ஸ்க்கு நமக்கு ஜுவாலஜியில் ஒரே ஒரு சாப்டர் அடிஷ்னலாக ஆட் ஆகும். பட் அது ஒன்றுமே கிடையாது. 7 and 8 இங்கே வந்து கம்பைன் ஆகிருக்கு. பயோமேக்ஸில் உங்களுக்கு ஒரு சாப்டர் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ அப்போ இங்கே பாருங்கள், நமக்கு படிக்க வேண்டிய இந்த சாப்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் படிச்சாலே தாராளமா எத்தனை மார்க் வாங்கிடலாம், கிட்டத்தட்ட ஒரு 5 மார்க் வந்துடும். ஓகேவா? அதோட ஒரு 2 மார்க் இல்ல 3 மார்க் கண்டிப்பா வந்துடும். ஸோ அந்த சாப்டர் வந்து கிட்டத்தட்ட 8 or 9 மார்க் இதுலயே வாங்கிடலாம். எவ்வளோக்கு நான் சொல்றது? 35க்கு. ஸோ அப்போ பாருங்க, அதெல்லாம் கேரண்டீடா இருக்கு. அண்ட் அடுத்தது 6th சாப்டர்ல இருந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அண்ட் 10th சாப்டர்ல இருந்து ஒரு 5 மார்க் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் 3 சாப்டர் படிச்சாலே எவ்வளவு மார்க்ஸ் வாங்கிடலாம்? கிட்டத்தட்ட 15ல இருந்து ஒரு 18 மார்க் இதுலயே வந்துடும். ஸோ நான் மினிமமா ஒரு 15 மார்க் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ எவ்வளவு ஆயிடுச்சு? 35க்கு நம்ம ஒரு 15 மார்க் கையில் இருக்கு. அடுத்த ஒரு 3 சாப்டர் பாருங்களேன். 5th சாப்டர். ஸோ 5th சாப்டர் வந்து இதர் 2 மார்க் வரும் இல்லை 3 மார்க் வரும். சம்டைம்ஸ் இதில் 5 மார்க்ஸ் கூட கேட்குறாங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது கூட இந்த 3 சாப்டர்லேருந்து இன்னும் ஒரு 10 மார்க் கேரண்டி. ஸோ தாராளமாக நீங்கள் ஒரு 25 மார்க் வாங்கிடலாம் 35க்கு இந்த சாப்டர்ஸை படித்தா மட்டுமே. ஓகே, ஸோ இப்போ பாட்னி வந்து பிரச்சனை இல்லாமல் ஆயிடுச்சு. அடுத்து ஜுவாலஜிக்கு வரலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பாட்னியில் மோஸ்ட்லி வந்துட்டு நமக்கு புக் பேக் தான் கேட்பாங்க. புக் இன்சைட் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸை நான் இப்போ உங்களுக்கு காட்ட தான் போகிறேன். டோன்ட் வரி. அண்ட் அடுத்தது ஜுவாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது 7th சாப்டர். டெஃபினட்டாக ஒரு 5 மார்க் கேட்பாங்க. என்ன மேம் நீங்கள் வந்துட்டு இதை விட்டுட்டீங்க, ஜெனடிக்ஸ் எல்லாம் விட்டுட்டீங்க. ஜெனடிக்ஸ் நான் இப்போ படிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் புரிஞ்சு படித்து மார்க் வாங்குறதுக்கு எனக்கு டைம் இல்லை. இதுதான் ரியாலிட்டி. ஸோ அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நான் ஒரு சில லைவ் செஷன்ஸில் உங்களுக்கு டீச் பண்ணிடுறேன். அண்ட் பிடிஎஃபாகவும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை கொடுத்துட்றேன். அதில் எவ்வளோ நம்மளால படிக்க முடியுதோ அதை மட்டும் தெளிவாக படிச்சுட்டு போயிடலாம். அண்ட் அடுத்தது பாருங்க, 11th and 12th சாப்டர் இருக்கிறதுல ஈஸியான சாப்டர் பயோடைவர்சிட்டி அண்ட் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ். ஒரு சில ஆன்சர்ஸ் நம்மளால ஓனாக கூட எழுத முடியும். இந்த 3 சாப்டர் படித்தாலே கிட்டத்தட்ட 15 மார்க் நம்ம வாங்கிடலாம். ஸோ வேற என்ன வேணும்? இந்த ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கேட்பாங்க. எந்த சாப்டர் இருந்து வேணால் கேட்கலாம். ஆனால் டெஃபினட்டாக ஒரு 5 மார்க் கேட்டுருவாங்க. அண்ட் 2-3 மார்க்ஸ் வரும். இது 3யும் சேர்த்தா உங்களுக்கு ஒரு 10 மார்க் கிடைக்க போகுது. எவ்வளோ ஆச்சு? இதுலேயே 25 மார்க் ஆச்சு. இதை 10வது சாப்டரில் சம்டைம் 5 மார்க் கேட்பாங்க, சம்டைம் 2-3 மார்க் கேட்பாங்க. அப்படி நீங்கள் ஒரு 3 மார்க் வச்சா கூட எவ்வளோ ஆயிடுச்சு? தாராளமாக பாருங்கள், கிட்டத்தட்ட நான் ரொம்ப கம்மி மார்க்கே வச்சுக்கிறேன். ஸோ 25 வாங்கிடலாம். ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ ஆயிடுச்சு நமக்கு? 70க்கு இப்போயே 50 மார்க்ஸ் வாங்கியாச்சு, வெறும் இந்த சாப்டர்ஸை மட்டும் படித்தாலே. ஓகேவா? ஸோ இப்போ எல்லாருக்கும் பயம் போயிடுச்சா? பயம் இருக்கும் லைட்டாக, பட் இருக்கணும் அது. இதோட இந்த சாப்டரை எப்படி படிக்கணும் இதுதான் நம்ம வந்துட்டு இனி நான் காட்ட போகிறேன். இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதையும் வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியான சாப்டர்ஸ் எது, மீடியமான சாப்டர்ஸ் என்ன, டிஃபிகல்ட்டான சாப்டர்ஸ் என்ன. அப்போ ஃபர்ஸ்ட் எந்த சாப்டர் மேம் படிக்கணும்? நான் டிஃபிகல்ட் எடுத்து படிக்கணுமா? நோ, அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. ஈஸியிலேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஸோ ஈஸியான சாப்டர்ஸ் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அதை முடிக்க அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ண அந்த சாப்டர்ஸ் எல்லாம் பழகிடும். நான் 1/2 மணி நேரத்தில் படிக்க வேண்டிய சாப்டர் 10 நிமிஷத்தில் கூட படிச்சு முடிச்சிடுவேன். அந்த அளவு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் மீடியம் பார்க்கலாம். ஸோ தட் டிஃபிகல்ட்டில் ஏதோ ஒரு 4 கொஸ்டின் படிக்கிறதுக்காச்சும் டைம் கிடைக்கும். டிஃபிகல்ட்டில் ஆரம்பித்தோம் அப்படின்னா டைம் ரொம்ப போயிடும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நான் ஃபிசிக்ஸ் படிக்கணும், கெமிஸ்ட்ரி படிக்கணும், பயோ படிக்கணும், மேக்ஸும் பார்க்கணும் அப்படின்னா டைம் முக்கியம். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இப்போ எல்லாத்துக்கும் ஓரளவு பயாலஜியில் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ அதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எனக்கு 70 மார்க் வாங்கினா போதும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே விஷயம் தான் இங்கே போட்டிருக்கேன். இல்லை நான் கண்டிப்பாக 85 மார்க்காச்சும் வாங்கியே ஆகணும் மேம், அப்போ தான் என் டோட்டல் ஸ்கோரும் மேலே போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த அடிஷ்னலான சாப்டர்
சாப்டர்ஸ்ல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் பாட்னிலையும் ஒரு சில புக் இன்சைட் கொஸ்டின் ஜுவாலஜிலையும் படிக்கலாம். அண்ட் அடுத்தது அதே மாதிரி பாருங்க, நான் 70 அவுட் ஆஃப் 70 வாங்கியே தரணும் அப்படின்னு சென்டம் டார்கெட் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா நீட்டுக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்க எல்லாமே படிச்சு தான் ஆகணும். ஸோ ஓரளவு நீங்க படிச்சிருப்பீங்க கண்டிப்பா எனக்கு தெரியும் இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல. பட் என்னன்னா கான்ஃபிடன்ஸ் மட்டும் இல்லாம இருக்கும். அந்த கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ண என்ன பண்ணும் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர்ஸ், ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் அதோட ஆன்சர்ஸை டெஃபினட்டா பார்த்துட்டு போயிருக்கணும். ஆன்சர் கீ பார்க்கும்போதே பல பேருக்கு கான்ஃபிடன்ஸ் இன்னுமே பூஸ்ட் ஆகும். நான் உங்களுக்கு அதை ஷேரும் பண்றேன் பாருங்க. நான் படிச்சிருந்தது இவ்வளவு தான் மேம், இதை எழுதியிருந்தேன் ஆனாலும் எங்க ஸ்கூல்ல தான் மார்க் கொடுக்கல அப்படிங்கறது நீங்க பார்த்தோன்னே புரிஞ்சுக்குவீங்க. அடுத்தது பாருங்க, பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஹாஃப் இயர்லி அண்ட் ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர்ஸும் பார்க்கணும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு சில புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் இங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்டிருப்பாங்க. அப்ப அதை பார்க்கும்போது நான் இப்பயே படிச்சிட்டேன் அப்படின்னா பப்ளிக்ல பயப்படவே வேண்டியதில்லை. அண்ட் அடுத்தது பாட்னி அண்ட் ஜுவாலஜியை பொறுத்தவரை அந்த கிரீன் கலர் பாக்ஸஸ் ஏன் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு தடவை கம்பல்சரி கொஸ்டின் பயோ மானிட்டரிங் அப்படிங்கிறது அந்த கிரீன் பாக்ஸ்ல இருந்து தான் எடுத்திருந்தாங்க. அடுத்தது பாருங்க, ஜுவாலஜில இருக்கக்கூடிய புக் பேக் எல்லாம் படிக்கணும். பட் இதுல ரொம்ப முக்கியமா புக் இன்சைட் கொஸ்டின்ஸும் படிக்கணும். ஸோ அதை தாண்டி வந்து ப்ரீவியஸ் பேப்பர்ஸ் அண்ட் இந்த பப்ளிக் அண்ட் ரிவிஷன் பேப்பர்ஸ்ல கேட்டிருந்த ஒரு சில டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸும் நம்ம இங்க ஃபோக்கஸ் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிரீன் பாக்ஸஸ் அண்ட் டூ யூ நோ இருந்து தான் அந்த சமீர் ஆப் அப்படின்னு ஒரு கொஸ்டின் லாஸ்ட் டைம் பப்ளிக்ல கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக இதையும் ஆட் பண்ணிருக்கேன். சென்டென்ஸ் ஸ்க்ரோல்ஸ் இது எல்லாத்தையுமே ஒரு தடவையாச்சும் பார்த்துட்டு போயிருக்கணும். அண்ட் கடைசியா வந்து 1 மார்க்ல ட்விஸ்ட் வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா ஏதோ 1 இல்ல 2 1 மார்க் தான் நமக்கு பயாலஜில கஷ்டமா கேட்பாங்க. ஸோ சயின்டிஸ்ட் நேம் கேட்கலாம், இயர் பேஸ்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம், இல்ல ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல இருந்து கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். தட்ஸ் ஆல். ஸோ உங்களுக்கு இதுல எந்த பிளான் கரெக்டா இருக்கோ நம்ம அதை கரெக்டா ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் டைம் சேவிங். சரி மேம், புக் இன் சைட்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? கண்டிப்பா கேட்டிருக்காங்க. இப்போ பாட்னில பாருங்க, ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுவரை பப்ளிக்ல கேட்ட எல்லா கொஸ்டின்ஸுமே நான் இங்க மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுல புக்கின்ல இருந்து எத்தனை தடவை கேட்டிருக்காங்க இங்க பாருங்க. போன வருஷம் பப்ளிக்ல அனிமோஃபிலினா என்ன, அதோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ், என்ட்ரி ஆஃப் போலன் டியூப் இன்டு தி ஓவில், இதெல்லாம் சப்ளிமெண்டரி பேப்பர்ல கூட இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ அது மாதிரி கேட்டது பாருங்க. ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மேல் கேமெட் தட் இஸ் மைக்ரோஸ்போர் கேட்டிருக்காங்க. கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ் நீங்க படிச்சீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின்ஸ். அண்ட் அடுத்தது ஸோ இப்போ 5th சாப்டர்ல பாருங்களேன். 5th சாப்டர்ல நான் சொன்ன மாதிரி 5 மார்க் இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, புக் பேக்ல இருந்து கேட்டிருக்காங்க. பட் புக் இன்சைட்ல இருந்து பாருங்க, பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரோட அப்ளிகேஷன்ஸ், அது ஒரு புக் இன்சைட் 5 மார்க் கொஸ்டின். அண்ட் அடுத்தது சைப்ரிட் 2 மார்க்ல கேட்பாங்க. அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சீட்ஸும் ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாட்னியை பொறுத்தவரை ஒரு சில புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. 6th சாப்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈகாலஜியில் இது வரலும் வந்துட்டு புக் இன்சைட்ல கொஸ்டின் கேட்கவே இல்லை பப்ளிக்ல. அண்ட் 7th சாப்டர்ல வாட் இஸ் PAR மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ ஐ திங்க் அது நீங்கள் தெரிஞ்ச கொஸ்டின் தான் உங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு தட்ஸ் ஆல். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு பாட்னில நமக்கு பிரச்சனை கிடையாது, இங்கே ஜுவாலஜியில தான் நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே பாருங்க, பிளாஸ்மோட்டோமினா என்ன, ஸோ ரீஜெனரேஷனாக இருக்கட்டும். ஓகே, ஸோ இது எல்லாமே பாதி வந்து புக் பேக்ல இருக்கு. அந்த கொஸ்டின் எப்படின்னா ஹாஃப் அண்ட் ஹாஃப் கேட்பாங்க. ஸோ பாதி புக் பேக்ல இருந்து ஒரு டெஃபினேஷன் கேட்டுட்டு அதோட ஒரு அடிஷனல் கொஸ்டினை புக் இன் சைட்ல இருந்து கேட்டுருவாங்க. ஸோ நம்ம அந்த புக்ல படிக்கும் போதே கீழே இருக்க ஒரு பேராகிராஃபும் சேர்த்து படிச்சிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் அதுக்கு டைம் இல்லை, அப்படிதானே? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு 2nd சாப்டர்ல பாருங்க, மோஸ்ட்லி புக் பேக் தான். ஸோ புக் இன்லேருந்து கேட்டது லெட் டவுன் ரிஃப்ளெக்ஸ்னா என்ன, எக்டோபிக் பிரெக்னன்சி, 3 layers ஆஃப் யூட்ரைன் வால். அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3rd சாப்டர்ல சரகசி கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் டைம் பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின் பாருங்க, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆஃப் சர்வைக்கல் கேன்சர் கேட்டிருக்காங்க. அண்ட் அடுத்தது வந்துட்டு 4th சாப்டர்ல எப்பயுமே வந்துட்டு புக் இன் கொஸ்டின்ஸே தான். ஸோ அதில் எப்பயுமே அந்த கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல விதவிதமாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அது கிளியராக பார்த்தாலே போதும். ஸோ நானே பல செஷன்ஸ்ல லைவ்ல அதை டீச் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் கூட நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு போகலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு 5th சாப்டர். ஸோ இந்த 2 சாப்டர்ல புக்கின்ல இருந்து தான் கேட்பாங்க. புக் பேக் தரவா படிச்சிட்டிங்கன்னா புக்கின்ல இது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு தடவை ஃபோக்கஸ் பண்ணலாம். இது நீட்டுக்குமே ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். ஸோ இந்த பேட்டர்ன்ல இருந்து நீட்ல இந்த சாப்டர்ல இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 10 கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அண்ட் அடுத்தது பாருங்க, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு புக் இன் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் சாப்டர் 5 ஜுவாலஜியில் ஹியூமன் ஜீனோ ப்ராஜெக்டோட எல்லா பார்ட்ஸுமே இம்பார்ட்டன்ட். அதாவது கோல்ஸாக இருக்கட்டும், மெத்தடாலஜிஸாக இருக்கட்டும் அண்ட் சாலியன் ஃபீச்சர்ஸ். இங்கே மெத்தடாலஜிஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஓப்பரான்ஸ்னா என்ன, ஜெனட்டிக் கோடுனா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் ஈகாலையில் லேக் ஓப்பரான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா. ஓகே, திஸ் டைம் பப்ளிக்கு நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் சூப்பர் ஈஸி தான். அண்ட் அடுத்தது வந்துட்டு எவல்யூஷன் சாப்டர்லேருந்தும் நிறைய புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் தான், ஏன்னா இது இப்போ முடிஞ்ச பப்ளிக் எக்ஸாம் மார்ச் 2024 லாஸ்ட் இயர் எக்ஸாமில் வந்துட்டு கேட்ட ஒரு 5 மார்க் புக் இன் கொஸ்டின். ஸோ நம்ம எப்பவுமே இம்யூனோகுளோபுலின் படிச்சுட்டு போவோம். அங்கே கொஸ்டினை மாற்றி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. அண்ட் அடுத்தது மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர்லாம் நீங்கள் வந்துட்டு ஒரு 30 minutes படிக்கக்கூடிய ஒரு சாப்டர் தான். ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன்லையுமே பெரிய அளவில் அதுக்கப்புறம் நமக்கு புக்கின்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலப்பா. ஸோ மித்த சாப்டர்ஸ் எல்லாம் பொறுத்தவரைக்கும் நீங்கள் புக்கின்ஸை தாண்டி புக் பேக் படித்தா போதும். லாஸ்ட் சாப்டரில் புக் பேக் புக்கின் சைட் கொஸ்டின்ஸ் நம்ம படிக்கணும். பிகாஸ் நிறைய பாருங்க புக்கின்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ சமீர் ஆப் நான் சொன்னேன் இல்லையா, ஓகே. ஸோ அது புக்கின்லேருந்து கேட்டேன். அந்த டூ யூ நோலேருந்து கேட்ட ஒரு கொஸ்டின் அண்ட் இ வேஸ்ட்டை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுவுமே லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் புக்கின் சைட்லேருந்து கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகே, மித்தபடி கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துட்டு புக் பேக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஐ திங்க் பை நவ் யூ வில் கெட் சம் கான்ஃபிடன்ஸ். புக் பேக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, புக்கின்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கு அண்ட் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அண்ட் இந்த பிடிஎஃப் யாருக்கெல்லாம் வேணும் அதை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எவ்வளோ பேத்துக்கு எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்திருக்கு நான் சொல்லிட்டேன் எந்தெந்த சாப்டர்ஸை நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன அந்த சாப்டர்ஸை படித்தாலே தாராளமாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், 50 மார்க் வாங்கிடலாம் 70க்கு. எனக்கு அது போதும், பயாலஜி நான் இன்ஜினியரிங் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னா பயாலஜியில் எனக்கு இவ்வளோ ஒரு டீசென்டான மார்க் வந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கோ ரீட் த சாப்டர்ஸ், புக் பேக் கொஸ்டின் அண்ட் இதில் நான் சொன்ன அந்த புக் இன்சைட் கொஸ்டின்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. தட் இஸ் இனஃப், மோர் தேன் இனஃப். அப்போ பயோ படிக்க எவ்வளோ நாள் தேவைப்படும் நினைக்கிறீங்க? நீங்கள் 0லேருந்து ஆரம்பிச்சா கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 நாளில் மொத்தமாக இந்த 2 புக்கையுமே முடிச்சலாம். நான் சொன்ன சாப்டர்ஸ் எல்லாத்தோட புக் பேக் கொஸ்டின்ஸை. ஸோ ஐ திங்க் ஆல் ஆஃப் யூ கைஸ் வில் டூ சூப்பராக பண்ண போகிறீங்க. அண்ட் இது மட்டும் தான் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியாச்சு. அதை மட்டும் தெளிவாக படிச்சுட்டு போங்க, போதும் அதுவே. ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் எக்ஸாம்ஸ். அண்ட் இந்த பிடிஎஃப் வேணுமா உடனே வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ நான் அதை அங்கே ஷேர் பண்ணிடுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மிஸ் பண்ணாமல் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ தட் அவங்க அதாவது படிக்காமல் சாப்டர் இருந்துச்சு அப்படின்னா இதை பார்த்துட்டு அவங்க படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே, press the like button and share it with your friends and comment if you need the PDF. ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ், பை.